அடா என்ன வெயில் என்ன வெயில். இந்த வெயில்ல ஜாலியா ஷவர்ல குளிக்கிறது எவ்வளோ சூப்பரா இருக்கு. அண்ணா இருங்க நான் வரேன். உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல ஆடி சுவாத்தியை முன்னிட்டு யானையான தெய்வானைக்கு உடல் முழுதும் மாவு பூசி வெள்ளை யானையா மாத்தி வீதி உலாவும் வர வச்சிருக்காங்க. வெள்ளை யானையா குளிக்க வச்சிருந்த யானை தெய்வானைய குளியல் தொட்டிக்கு கூட்டிட்டு போகப்பட்டு அங்க ஜாலியா குளிக்க வச்சிருக்காங்க. அந்த குளத்துல நீர் நிரப்பப்பட்டு தண்ணி தொட்டிக்குள்ள யானையை இறக்கி விட்டுருக்காங்க. ஜாலியா தும்பிக்கையில இருந்து தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து பீச்சு பீச்சு அடிச்சு செம்மையா குளிச்சிருக்காங்க மேடம். அதுக்கப்புறமா ஷவர் பாத் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா குளிச்சு செம்ம ஜாலியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா யானையோட காது மடல்கள்ல நட்சத்திர வர்ணம் பூசப்பட்டு நெற்றி பட்டை மற்றும் தும்பிக்கையில வேல் வரையப்பட்டும் ரத வீதி வழியா கோவிலுக்கு கூட்டிட்டு வரப்பட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கரும்பு இப்படி பல பழ வகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது பார்க்கும்போது பக்தர்கள் எல்லாருமே பரவசம் அடைஞ்சதோட மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமாவும் குதூகலமாவும் பார்த்துட்டு போயிருக்காங்க. சாமி கும்பிட வந்த பக்தர் மாதிரி நடிச்சு திடீர்னு அம்மன் கழுத்திலேயே கைய வச்ச மர்ம ஆசாமி. அம்மன் கழுத்துல இருந்த தங்கத்தாலி செயினை மட்டும் தேடி எடுத்து அதை திருடிட்டு போயிருக்கக்கூடிய மர்ம நபருடைய வீடியோ இப்போ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. ஆந்திர பிரதேச மாநிலம் பக்ககல்வா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பத்தகங்கம்மா அப்படின்ற கோயில்ல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க யாரும் இல்லாத நேரத்துல பக்தர் மாதிரி வந்து அம்மனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அம்மன் கழுத்திலேயே கைய வச்சு நகைய திருடிட்டு போயிருக்காரு மர்ம ஆசாமி ஒருத்தர். சாமி கும்பிடுற மாதிரி வந்து சாமிய கும்பிட்டுட்டு சாமி கிட்ட இருக்கக்கூடிய நகையவே மர்ம ஆசாமி திருடி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் அது தொடர்பான வீடியோ இப்போ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. அம்மன் நகையை திருடுறதுக்கு அம்மன் கிட்டையே வேண்டியிருப்பாரு போல அப்படின்னு இது தொடர்பா நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.